பெண்கள் ஆண்கள் இந்த காமம் கலவி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கடந்து எப்படிங்க நான் வந்து இறைவனை பார்க்கறது? இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு காரணத்துக்கு தான். என்ன? ஜாலியா இருங்க, தப்பு இல்லை. ஜாலியா இருக்கும்போது உண்மையான ஜாலி என்னன்னு பார்த்துருங்க. ஆனால் யார் ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு வாழ்க்கை ஃபுல்லாக கசக்குதோ நிறைய தவறுகளை செய்து விட்டான் என்று அர்த்தம். கிடைத்தது அனைத்தும் அருள் என்று நினைத்தீர்கள் என்றால் கிடைக்காதது அனைத்தும் பேரருள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஏன்? இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் வந்து செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத வந்து சென்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சந்தோஷத்துக்கு ஆடணும்னு நினச்சாலும் மாட்டிப்பீங்க, கஷ்டத்துக்கு வருத்தப்படணும்னு நினச்சாலும் மாட்டிப்பீங்க. அப்போ எப்படி இருக்கணும்? வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் சம நோக்கத்தோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை. இன்னும் தெளிவாக சொல்கிறார். இதுக்கு ஒரு கவிஞனை கேட்டால் கவிஞன் எழுதுகிறார். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடி என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். வார்த்தையை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவனை அழைத்து வந்து, எவனை அழைத்து வந்து? முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பாட்டை, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடி என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதுமென்பான் பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். அப்படின்னா உங்களை தான் திட்டிருக்கிறார். வாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? அவனை அழைத்து வந்து, எவனை அழைச்சிட்டு வர்றது? பிடிச்சிட்டிங்க. கடவுளே அழைச்சிட்டு வரணுமா? எவ்வளோ காண்டு பாருங்க இந்த ஆளுக்கு. யோ, எங்களையெல்லாம் படைச்சிட்டு எனக்கு சாவடிக்கிற நீ, இரு உனையை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வரணுமா? அப்புறம் 2வது லைன் மறந்துடுச்சா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சூப்பர், பிடிச்சிட்டாரு. ஆசையில் மிதக்க விட்டு. 2வது லைன் என்ன? எந்த ஆசையில்? உலக ஆசைகள் அனைத்தும். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு அப்புறம் ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். ஆடுறா எவ்வளோ தூரம் ஆடு 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 ஆடு. லவ் பண்ணுறியா பண்ணு, கல்யாணம் பண்ணுறியா பண்ணு, டைவர்ஸ் பண்ணுறியா பண்ணு, புள்ள பெற்றுக்கிறியா பெற்றுக்க. ஏன்? அனைத்தும் மாயை. அதனால தான் ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அடுத்து படுவான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. படுவானா? என்ன படுவான்? கஷ்டப்படுவான். அடுத்து துடித்திடுவான். அப்படின்னா என்ன துடிப்பான்? துடிப்பானா கஷ்டத்தில். பட்டதே போதும் என்பானா. அதுக்கப்புறம் விலையும் தான் ரொம்ப ஹைலைட்டான. நான் எழுதல, அவர் எழுதியிருக்கிறார். என் பக்கம் திரும்பிடாதீங்க. பாவி அவன். எந்த பாவி? அவன் யாரு? அவனை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை பாருன்னு அனுபவிச்சு வாழ வைக்க சொன்னா, வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லுவானா, படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். ஐயோ, இவங்களோட சேர்ந்து, குறிப்பா ஐயோ இந்த பொண்ணுங்களோட சேர்ந்து என்னால வாழவே முடியலடா. அப்புறம் பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமலேயே நிறுத்தி வைப்பானா. ஏங்க நான் சொல்லல, நீங்க எம்பக்கமே திரும்பாதீங்க. சொன்னவனை பூரா விட்டுறீங்க, என்னைய வச்சு செய்றீங்க. கடைசியில் என்னங்க சொன்னதை திருப்பி சொன்னா சண்டைக்கு வரீங்க. நான் எங்க போறது? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெண்கள் தப்பானவர் அப்படி இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பெண்களை புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. நீங்க அப்படின்னா அப்ப நாங்க நான் பிள்ளையாரு, எங்களை புரிஞ்சுக்க முடியுமா உங்களால? ஏன்னா ஒருத்தரை சொல்லுங்க, இத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க, இத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க. மகாவிஷ்ணுவை நான் முழுதுமாக புரிந்து கொண்டேன்னு ஒருத்தர்கிட்ட கேளுங்க. வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டே இருப்பாங்க 24 மணி நேரம். ஏன் எப்ப என்ன சிந்தனையில் இருப்பேன், என்ன செய்ய போறேன்னே தெரியாது. இந்த வாழ்க்கை
உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு காரணத்துக்கு தான். என்ன? ஜாலியாக இருங்க, தப்பு இல்லை. ஜாலியாக இருக்கும்போது உண்மையான ஜாலி என்னன்னு பார்த்துருங்க. குறைந்தபட்ச இந்த சுகங்களுக்கு ஆசைப்பட்டு குறைந்தபட்ச ஜாலிக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஜாலி உங்களுக்கு கிடைக்காது. முதலில் கசக்கும், பின்னால் முழுவதும் இனிக்கும். சிவம் முன்னால் இனிக்கும், பின்னால் முழுவதும் கசக்கும். விஷம் வேணுமா சிவம் வேணுமா? உங்களுக்கு முதல்ல இனிக்கும், பின்னாடி முழுசும் கசக்கும். ஏது இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை? என்னப்பா நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன். முன்னே இனிக்கும்னு சொன்னேன். எந்த முன்னே இனிக்கும்? நீங்கள் சாகிற வரைக்கும் இனிக்கும் இந்த நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. செத்ததுக்கப்புறம் பூரா கசக்கும். ஒரு சில பேருக்கு வாழ்கிற பாதி வாழ்க்கையே கசக்கும், அப்புறம் ஃபுல்லாக இனிக்கும். ஆனால் யார் ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் இனிச்சு வாழ்க்கை ஃபுல்லாக கசக்குதோ நிறைய தவறுகளை செய்து விட்டான் என்று அர்த்தம். ஒரு சில பேர்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன், ஃபோன் எடுத்த உடனே கண்ணீர் ஊற்றுவாங்க, அழுதுகிட்டே இருக்கிறது. எனக்கு அந்த அழுகையை பார்த்தாலே என்னடா இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் 100% தெரியும் இந்த உயிர் இதனால தான் கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் அந்த உயிர் அதை ஒத்துக்காது. ஒரே பதில் தான், நீங்கள் கடவுளாக பிரகாசிக்கணும்னா எந்த அளவுக்கு இன்பத்தை ஏற்றுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு துன்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா துன்பமே இல்லை, அதுவும் இன்பம் தான். அது உங்களுக்கு இப்போ புரியாது, அப்புறமா புரியும். கிடைத்தது அனைத்தும் அருள் என்று நினைத்தீர்கள் என்றால் கிடைக்காதது அனைத்தும் பேரருள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஏன்? எத்தனை பேருக்கு தோணியிருக்கு, நல்ல வேலை அது அன்றைக்கி நடக்கலை, நடந்திருந்தா இன்றைக்கி நான் என்ன ஆகிருப்பேன், அப்படி தோணுதா தோணல? எத்தனை பேருக்கு தோணுது? இப்போ கிடைக்காதது பேரருள் தானே. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.